விருதுநகரில் கட்டி முடிக்கப்பட்டு 32 ஆண்டுகளுக்கு பின் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வர ஏன் 32 ஆண்டுகள் ஆனது? விவரங்கள். ஜெனிஃபர், விருதுநகரில் சாத்தூர் சாலையில் கடந்த 1992ஆம் ஆண்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையமானது கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நாள் முதல் முறையாக செயல்படாமல் காட்சி பொருளாகவே இருந்து வந்தது. ஏனென்றால் போதுமான பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதது, அதே போல வணிகர்கள் மற்றும் பேருந்துகள் அனைத்துமே சற்று நகர்ப்பகுதியில் இருந்து தூரத்தில் இருப்பதன் காரணமாக பேருந்துகள் உள்ளே வராமல் அந்த பேருந்து நிலையம் முழுமையாக செயல்படாமல் இருந்தது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நேரலையாக செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் விளக்கம் பெறப்பட்டது. அப்போது அந்த பேருந்து நிலையத்தை செயல்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் போன்றவர்களிடம் தொடர்ந்து ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே போதுமான ஒத்துழைப்பு வழங்குவதாக அனைத்து தரப்பினரும் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகாக இன்று முதல் இந்த புதிய பேருந்து நிலையமானது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில், அதாவது விருதுநகருடைய மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் என்பது குறைவதற்கான வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்காக போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைத்து பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திற்குள் உள்ளே வருவதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பு பணியினையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி கணேஷ்குமார்.